சிறகடி காசு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட வண்டி வந்து காணா போயிருக்கும். அதே மாதிரி மீனோட அம்மா கடையை வந்து தூக்கியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா முத்துவும் செல்வமும் 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வண்டியை தூக்கிட்டு போனவங்க கிட்ட போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவிலோட ஆஃபீஸர் தான் பணம் வாங்கி இந்த மாதிரி வேலையை ஒரு பண்ணியிருப்பார். இதனால் பார்த்திங்க அப்படின்னா செல்வம் வந்து அவர் வந்து பணம் கொடுத்து அந்த கடையில் வந்து வேற ஒருத்தவங்கள பூக்கடைக்கு வைக்கிற மாதிரி 10,000 வந்து லஞ்சம் கொடுப்பாரு. அவர் கேட்ட லஞ்சத்தை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு ஆஃபீஸர் வந்து கார்ப்பரேஷன்லேருந்து வர வச்சு அவங்கள அந்த லஞ்சம் வாங்குறத பார்க்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவில் ஆஃபீஸரை போயிட்டு லஞ்சம் வாங்குறியா, இந்த வேலையிலேருந்து ஒன்று டிஸ்மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரை திட்டிடுவார். இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கடை வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஆஃபீஸர் வாயிலேருந்து சிந்தாமணி தான் இந்த மாதிரி பண்ண வச்சாங்க பணம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து முத்து வந்து வெளி வாங்கிடுவார். அப்போ மீனாவோட வண்டியை எடுத்ததும் இந்த சிந்தாமணியை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட வண்டியையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த சிந்தாமணி கிட்டே போவார். எவ்வளோ தைரியம் தான், என் பொண்டாட்டி வண்டியவே நீ கடத்திருப்ப, நீ தான் எல்லா விஷயத்தையும் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவார். முத்து நினச்ச மாதிரியே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஆனால் முக்கியமான காரணமான இந்த ரோகிணி இன்னமும் மாட்டாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா சிந்தாமணி ரோகிணியை வெளியே சொல்லவே இல்லை. இதனால ரோகிணி மாட்டாமல் இருக்காங்க. பழையெல்லாம் சிந்தாமணி மேலே தான் விழுவுது. இந்த ரோகிணி எப்போ தான் மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.